தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க. எல்லாருக்கும் வீடு கட்டுகிற வீடு யாராருக்கோ இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்ன தர்றாங்க? ஒரு வீடு தர்றாங்க. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு வீடு இருக்கா? ஆமாம் எனக்கு வீடு இல்லைப்பா. அப்போனா வீடு இல்லாதவங்களாம் வீடு தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? வீடு இல்லாமல் இருக்கிறோம் வீடு கொடுக்குறாங்களா? ரைட்டு. வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. ரைட். கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த நபர் வந்து என்கிட்ட கேட்டார், அப்பா வீடு கிடச்சிருச்சா உனக்குன்னாங்க. இன்னும் கிடைக்கலங்க அப்படின்னு. இல்லையே எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்களேப்பா அப்படின்னாங்க. இன்னும் எனக்கு கிடைக்கல. சரி அப்போ இனி அடுத்ததில் கூட உனக்கு வரலாம். அதனால் உனக்கு வீடு இல்லை அப்போ உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த ஸ்கீமில் அடுத்த செட்டில் உனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போயிட்டார். நான் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், இன்னொரு 3 மாதம் கழிச்சு வர்றாரு. வந்து கேட்குறாரு, எப்பா வீடு கிடச்சிருச்சா? கிடைக்கலன்னு. எப்போ எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சாச்சுப்பா, உனக்கு எப்படி கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்டான். நீ எப்போ அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னாங்க. நான் அப்ளிகேஷனே கொடுக்கலையே. ஏன்யா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அப்போ எனக்கு வீடு இல்லைன்னா வீடு கொடுக்க வேண்டியதானே? ஆமே. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குப்பா, அந்த அப்ளிகேஷனை போடணும். அதுக்கு சில டாக்குமெண்ட் கேட்பாங்க. உன் ஆதார் கார்டு காட்டணும், சர்டிஃபிகேட் காட்டணும், உனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்க. இதெல்லாம் கொடுத்தாதான் உனக்கு என்ன செய்வாங்க? அதை கொடுக்காம உனக்கு எப்படா கொடுப்பாங்க? எனக்கு வீடு இல்லைங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக வீடு கொடுக்க மாட்டாங்க. ஆமே. இதை கொஞ்சோண்டு மனசில் வச்சுக்கிங்க. இப்போ வேதத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மை ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் நம்மிலே ஒன்றாயிருக்கும். எல்லாரும் இல்ல ஐயா, அதை பார்க்காதீங்க, உங்க பைபிளை பாருங்க, அதை பார்த்து சொல்லவே சொல்லாதீங்க. அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாக வேண்டிக் கொள்வேன். ஆண்டவர் இந்த யோவான் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு டிக்ளரேஷன், அவர் தன்னுடைய செயல்முறைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை என் ஜனங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அது சொல்றாரு, நீங்க என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல இவர்கள் என்னிலே இருக்கணும். நாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப், ஒரு தொடர்புடைய ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோடு கூட ஒரு தொடர்போடு கூட இருக்கிறாரோ, ஆண்டவர் பிதாவோடும் கூட குமாரனோடும் கூட நாமும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிறது நியாயம்தான். ஆனால் எனக்கு வீடு வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்கீமோடு நான் தொடர்புடையவனாக இருந்தால் மட்டுமே எனக்கு அது கிடைக்கும். அதே போல நான் 10 வருஷமா சபைக்கு வரேன், தப்பு இல்லை, வரலாம். ஆனால் தேவனோடு கூட தொடர்பு இருக்கிறதா? அந்த தொடர்பு இல்லைன்னா நீங்க 10 வருடம் வருகிறது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். ஆமென். இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு காரியங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 26 28 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களாலே செலவழித்தும் சத்தாயிலும் குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். ஆமா, இப்ப என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லி வீட்டில் உட்காரல, இயேசுநாதர் சுகமாக்குவார்னு சொல்லி வீட்டில் உட்காரல.
அவரை தொட்டுட்டா நான் சுகமாகுவேன். அப்போ ஆண்டவருக்கும் தனக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்குமானால் என்னுடைய வியாதி சுகமாகும். ஆமென். இதை தான் நம்ம விசுவாசிச்சாங்க, போய் தொட்டாங்க, சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட எந்த வகையிலுமே தொடர்பு கொள்ளாதபடிக்கு நான் கிறிஸ்தவன் அதனால என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு கட்டாயம் அல்ல. ஆமென். நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன் அப்ப என்ன ஆசீர்வதிச்சு ஆகணும் அப்படியெல்லாம் ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் ஆண்டவரோட தொடர்பு கொள்ளணும். அதான சொல்றாங்க இல்லையா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், நீ அறிக்கை செய்து விட்டாதான் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாரு, ஆமா இறக்கம் தர, நீ தான்ப்பா செய்யணும். அப்போ ஆண்டவரோடு கூட நான் தொடர்பு கொள்கிறவனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 13 14 வசனங்கள் வரை. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். 7 தரம் முழுகின பொழுது அவன் மாமிசம் அவர் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்போ அவனுக்கு இருக்கிற பிரச்சனைனா குஷ்டம், இது மாறணும். இப்ப எலிசாட்ட வரும்பொழுது அவன் சொல்றான், அப்படியே யோர்தான்ல குளிச்சுட்டு போப்பாங்கிறாங்க. அதற்கான ஒரு ரெமெடி கிடைச்சிருச்சு, இது செஞ்சுதான் உனக்கு சுகமாகுனாங்க. ஆனா இவர் என்ன கேட்கிறாருங்க, நான் அதுல போய் குளிக்கணும்னா என் ஊர்ல இருக்கிற புனித நதியெல்லாம் பெருசா இல்லையா, நான் எண்ணெயை தடவி ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் சொன்னாதான் சுகமாகன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எப்படி வேணாலும் சுகம் கொடுக்குங்கிறது அவருக்கு தெரியல. அப்ப இவன் என்ன சொல்றான், ஏன் நீ ஒரு பெரிய காரியத்தை சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா இல்லையா, 7 கடல் தாண்டி இல்லைங்களா, 7 பூமியை தாண்டி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீ செய்ய மாட்டியா, இது அற்ப காரியம் தானே, குளின்னு குளிக்க வேண்டியதானே. அப்ப அவன் குளித்து எழுந்திருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளையினுடைய மாமிசம் போல் மாறிற்று என்று சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வேத வசனம் அவனோடு கூட தொடர்பு உடையவனாக மாறியது. அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறான், வேத வசனம் அவனுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது, சுகமடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அப்போ தொடர்பு என்கிற ஒரு காரியம் நேரடியாகவோ வசனத்தின் மூலமாகவோ தரிசனங்கள் மூலமாகவோ சொப்பனங்களின் மூலமாகவோ நமக்குள்ளே வருமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அது அல்லாதபடிக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாதபடிக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா உட்கார்ந்துருக்க வேண்டியதான். ஆமென். ஐயா எனக்கு நிறைய வசதி வாய்ப்புலாம் இருக்கு ஐயா, அது உலக பிரகாரம் பண்ணது, அதை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது, மேலே கொண்டே போக முடியாது. அல்லேலூயா. அது உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறதுனால் எப்போ வேணாலும் வரலாம். அதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம வாழும் பொழுது, நம்முடைய உலகத்தினுடைய வாழும் பொழுது நம்முடைய வாழ்வின் வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனோடு கூட தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது விருதா. ஆமென். அது எந்த வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது நஷ்டமும் ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கையாகவே நமக்கு அமைகிறதாக இருக்கிறது. அப்போ நமக்கு வாழ்க்கையினுடைய நல்ல வாழ்வின் வழி என்ன என்று சொன்னால் தேவனோடு கூட தொடர்பு. அது எப்படியா இருக்கிறது? யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 4 6 வசனங்கள் வரை. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கப்பட மாட்டாது. கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களாலே
ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் எண்ணி நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ திராட்சை கொடியோடு கூட அந்த கிளையானது இணைந்திராவிட்டால் கனி கொடுக்காது. ஆமென். அப்போ வேத வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆமென். அப்போ என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். ஏன்? என்னம்மா? நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினாலே என்னுடைய சீசர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட ஒரு தொடர்புடைய ஒரு காரியம் கனி கொடுக்கிற அனுபவம். ஆமென். அப்போ நான் கனி கொடுக்கணும்னா நான் இயேசுவோடு தொடர்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கனி கொடுக்கிறோமா? தெரியல. நம்ம பழக்கப்பட்டவங்கள்ட்ட கேட்டானுங்க நல்லா அழகா பேசுவாங்க, வெளியில போனதான் தெரியும். உங்கள்கிட்ட நான் எல்லாம் சமாதானமா பேசுவேன், சந்தோஷமா பேசுவேன். எங்க வீட்டுக்காரம்கிட்ட போய் கேட்டான்னு தெரியும். ஆமேன். புரியுதுங்களா? என்னுடைய நிலைப்பாடு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆமேன். புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. தெரியுதுங்களா? அப்போ இந்த தொடர்பு என்ன கனி கொடுக்கிறவனா இருக்கணும். இயேசுவோட தொடர்பு தான். நான் ஒருவேளை சண்டை போடுறவனா இருக்கலாம், சண்டை போட்டிருப்பேன். ஆனா பின்னாடி போய் நின்று என்ன பண்ணுவேங்க, ஒரு வேதனை எனக்குள்ள வரும். ஐயோ சண்டை போட்டுட்டேன்ல, கோபம் பண்ணிட்டேன்ல, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இல்ல. எத்தனை பேருக்கு தோணுது அது? நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் தோணுகிறீர்களானால் நீங்கள் ஆண்டவரோட தொடர்பு கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்குள்ள ஒரு வேதனை வருங்க. அதனாலதான் வேத வசனம் அப்போஸ்தலர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது பார்க்க வேணாம், நான் சொல்லிடுறேன். அந்த ஜனங்கள் வசனத்தை கேட்டோன்னே, அப்ப அவன் தான் உண்மையான ஆண்டவன் மனிதன், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒரு வசனம் வரும் பொழுது, அது நீர் உள்ளத்திலே வரும் பொழுது, அது என்னோடு கூட கிரியை செய்கிறதாக இருக்க வேண்டும், தொடர்புடையதாக மாறணும். எந்த விதத்திலும் தொடர்புடையதாம ஆண்டவரை போல நான் நேற்றும் இன்றும் என்றும் ஆமா மாறாதவன் அப்படியே நின்னுங்க, அப்படியே இருக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட நாம் தொடர்பு இருந்தால்தான் என் வாழ்க்கையில கனி கொடுக்கிற அனுபவம் இருக்க முடியும். அந்த கனி கொடுக்கிற அனுபவம் தான் என்னை கிறிஸ்தவனாக சாட்சியாய் வெளியிலே கொண்டு வருகிறது. ஆமென். நிறைய நான் சொல்றேன், நீங்க யாருங்க? நான் கிறிஸ்தவன். ஐயா நீ சொல்லாத ஐயா, உன்னுடைய செயல்பாடு கிறிஸ்தவனாகி வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அதனாலதான் பவுல் சொன்னாங்க, நாங்கள் நற்கந்தங்களாக இருக்கிறோம். நாங்க சொல்லவே மாட்டோம், ஆனா என்ன பண்ணுங்க, எங்கள்கிட்ட ஒரு வாசனை வீசிக்கிட்டே இருக்குங்க. எங்கள் நடக்கையில பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவனா. உன்னுடைய செயல்பாடு. எனக்கு அருமையான ஒரு சகோதரி பட்டுக்கோட்டையில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஆந்திரா பகுதியில் இருக்கிறவங்க. அவங்க பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூருக்கு போகும் பொழுது ஒரு 20 ரூபாய் காசை கொடுத்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கினாங்க. அப்படி டிக்கெட் வாங்கும் பொழுது அவரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கான சில்லறையை கொடுத்துட்டாரு. இவங்க அதை ரெண்டையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் 20 ரூபா கொடுத்தேன்னா 50 ரூபா கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திணறல். அப்புறம் பார்த்தா நான் 50 ரூபா நோட்டே நம்ம கொண்டு வரலையே, 20 ரூபா நோட்டு தானே கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, டிக்கெட்லாம் போட்டு முடிச்சோன்னு அந்த கண்டக்டரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், தம்பி நான் 20 ரூபா தான் கொடுத்தேன், நீங்கள் 50 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்கப்பா, நஷ்டம் ஆயிடுவீங்கன்னாங்களாம். அவன் சொன்ன முதல் வார்த்தை, அம்மா நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஒரு எதிர்பார்ப்பு மனித உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குதுங்க. நம்முடைய கனி கொடுக்கிற அனுபவத்தை உலக மனுஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் இவனுடைய வாழ்க்கையில செம்மை இருக்கிறது, அவனிடத்துல பொய்யே இல்லை, அவனிடத்துல அதிகமான ஞானம் இருக்கிறது, அவன் நன்மை செய்கிறவனாய் இருக்கிறான், தூசிக்கிறவன் அல்ல, அவன் விபச்சாரம் பண்ணுகிறவன் அல்ல, அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். இந்த எண்ணங்கள் உலகத்துல வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதை நாம் கொடுக்காதபடிக்கு வேற ஏதோ ஒன்றை கொடுக்கிறதுனால தான் இன்னைக்கு சொல்றான், இவெல்லாம் கிறிஸ்தவனா? நாம மகிமைப்படுவதாக.
எந்த இடத்துல நிக்கிறேன்? என் வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்திருக்குமானால், தேவனோடு கூட தொடர்புடையவனாய் இருக்குமானால், அது கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 29 30 வசனங்கள் வரை. யாத்திராகமும் 34 29 30. மோசே இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாது இருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவர் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே தேவனோடு பேசினதினாலே அவன் முகம் பிரகாசமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தேவனோடு கூட நாம் இணைந்திருப்போமோனால் ஜெபத்திலே தான் தேவனோடு கூட இருப்போம். ஜெபம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி அப்ளிகேஷன் அல்ல, அது விண்ணப்பம். ஒரு காரியத்தை நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் அப்ப வேண்டுதல்னா என்ன, ஜபம்னா என்ன? நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். நம்ம வேண்டுதல் வேண்டு என்ன பண்ணோம்? ஆண்டவரை இதை கொடுப்பியா, அதை கொடுப்பியா, அதை செய்வியா, அதை ஆண்டவரை இதை செய்யும் சொல்லி நம்ம ஒரு பண்ணையாரருக்கு ஏதோ வேலை பார்க்க கொடுக்கறது மாதிரி ஒரு வேலையை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்றோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. இது வேண்டுதல், இது ஜபம் இல்ல. ஜபம்னா ஆண்டவர் பேசணும், நீங்க கேட்கணும். ஆமே. நம்ம இங்க ஆராதனை வேலையை கூட எல்லாம் கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். யாரை பார்க்க போறாங்க? மனுஷனை தான் பார்க்க போறோம். நீங்க வந்தது தேவனை பார்க்க வர்ற ஆளு. நீங்க தேவனை பார்க்கணும்னா கண்ணை மூடினாதான் தேவ தரிசனமே நமக்கு வரும். இங்க எல்லாம் கண்ணை திறந்துகிட்டு இருந்தா எதுக்கு பார்க்கறோன்னே தெரியல. அப்ப அவனை பார்த்து அவங்களை என்ன பண்ணும்? அவங்க தலை சிலிப்பிட்டு இருக்குதே, அவங்க போட இதை, அப்ப அவங்க இங்கேயே போயிருவீங்க. கண்ணை மூடுது. அப்ப தேவ பிரசன்னத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு கூட பேச ஆரம்பிச்சான். அவன் முகத்தை யாருமே பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு பேசுவீர்களானால் உங்கள் முகம் பிரகாசிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. எப்படி பிரகாசிக்கும் தெரியல, அடுத்தவங்க பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஆண்டவரோட தொடர்பு படுத்தி பாருங்க, உங்கள் முகம் பிரகாசத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது, என்னங்க செழிப்பா இருக்கிறீங்க, கலையா இருக்கீங்களே, இதுதான். ஆமே. மேக்கப் எல்லாம் சரியா வராது. ஆமா, மேக்கப் எல்லாம் ஒத்து வராது, கலந்துடும். ஆனா இந்த இது என்ன ஆகாதுங்க, ஒன்னும் ஆகாது. இது தேவனுடைய பிரசன்னம். அவன் எப்பப்பெல்லாம் ஜனங்களோட பேசுறான் அப்பெல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டே தெரிஞ்சான். பார்க்க முடியலப்பா, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. நீங்களும் பிரகாசிப்பீரானால் தேவனோடு கூட தொடர்பு கொள்கிறவர்களாய் இருங்கள். என்னாகும் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 6 9 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவும் காலேபும் கிழித்துக் கொண்டு சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் சுற்றி பார்த்தே சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடும் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்ப யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் மட்டும்தான் தெரிஞ்சது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. 10 பேருக்கு தெரியல. அவனுடைய பார்வையெல்லாம் அடே அப்ப அவங்க ராட்சசர்கள், நாமெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், கொண்டு விடுவான் ஆளு. ஆனா இவன் சொல்றான், அவன் ராட்சசர் தான். அதே தான் இவன் பார்த்தான், நம்ம வெட்டுக்கிளி போலதான் இருக்கிறான். ஆனா அவங்கள்ட்ட இருந்த காத்த காரியம் போயிருச்சுரா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், கலங்காதீங்க, நிச்சயமா அதை நம்ம கொடுப்பார். அப்ப இவர்கள் எப்படி இந்த வைராக்கியமான அந்த வார்த்தைகள் வெளிவந்தது? ஒரு விசுவாசமான வார்த்தை எப்படி வருகிறது? நாம நிறைய காரியம் எனக்கு தெரியுங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு தெரியுங்க.
தயவு செய்து விசுவாச குறைவான வார்த்தைகளை பேசாதிருங்கள். உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தவிர வேற ஒன்றை உனக்கு என்ன செய்ய மாட்டாருங்க, அவர் தரவே மாட்டார். எவ்வளவு பெரிய அங்க என்ன இருக்கணுங்க, ராட்சசருக்கு வரலாம், பார்ப்பதற்கு நாம் வெட்டுக்கிளைகளை போல இருக்கலாம். இதால் நம்மளால செய்ய முடியுமா? நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த யோசுவாவும் காலேப்பும் அந்த தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் இருந்தனால தான் இந்த வார்த்தையை பேசினது மாத்திரமல்ல, அந்த கானானுக்குள் அந்த 2 பேர் மாத்திரமே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. ஒருத்தம் கூட போகவே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவரோடு கூட அவர்கள் தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப எப்பெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். புரியுது அவங்களுக்கு? நீங்க ஜெபம்னா கூடி வீட்டுல எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு ஜெபம் பண்றீங்க, ரைட், நல்லது. உங்க பர்சனலா கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தை தாங்க உங்களோட கூட ஆண்டவர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதா இருக்குது. எல்லாரும் வேலை இல்லாம எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா? தனியா தான் இருக்கிறோமா? ஒரு அரை மணி நேரம் இல்லைங்க, அதுக்கு நேரமே இல்லைங்க. ராத்திரி எல்லாம் படுத்துட்டாங்களா? அப்ப நமக்கு ஒரு 10 மணிக்கு மேல நேரம் கிடைக்குதா? எந்திரிச்சு உக்காந்துங்க, ஆண்டவரே பேசுங்க என்னோட. நீங்கள் ஆண்டவரோடு எப்பொழுதெல்லாம் தொடர்பு கொள்கிறீர்களோ உங்கள் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற அனுபவங்கள் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் பிரகாசிக்கிற காரியங்களையும் வர ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனோடு கூட தொடர்பு கொண்டவர்களாயிருங்கள். ஆமென். நம்மளா இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, நாம செயல்படுறோம் இல்லைங்களா? கொஞ்சம் தேவனோடு கூட தொடர்பு கொண்டு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல இந்த வசனம்? பின்பற்றும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நான் என்ன செய்ய போறேன் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம சொல்லிவிட்டு என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்தான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு பார்ப்போம். அவர் செய்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியே இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்பு கொள்கிறது தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கனி கொடுக்கிற அனுபவியை கொண்டு வருகிறது. 2வது ஒரு காரியம், நம்முடைய நம்பிக்கையே ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்கிற காரியம். அதுதான் நம்முடைய நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவர் விழாவிலே போட்டால் ஒழிய. இப்ப பாருங்க, தோமா என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, அந்த காயத்துல கையை வச்சாதான் நம்புவேன். இப்ப அவருக்கு ஒரு வார்த்தை பேசுவோம் தெரியுமா? எல்லாரும் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோமே. ஆமா, நம்பா தோமா, சந்தேக தோமா. அவன் சந்தேகப்படலைங்க, அவன் கரெக்டா ப்ரூவ் பண்ணிக்க விரும்புறான். வந்தது இயேசுநாதர் தானா, நீங்க கப்ஸெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா அந்த நாள்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அவருக்கு உயிர் தெழுதல்ல சொல்லிட்டு சும்மா போயிட்டாங்க, வேற யாரையா மாத்தி, இப்படி நிறைய ரூமர்லாம் அந்த நாட்கள்ல இருந்தது. அதான் சொன்னாங்க, அப்ப நீ போய் காவல் பண்றான்னு சொல்லி அங்க காவலர்களுக்கு கட்டளைட்டு எல்லாம் பாக்குறோம். இப்போ தோமா என்ன சொல்றாரு, பூட்டெல்லாம் உடைக்க விடாம அவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டாரு, நாங்க பார்த்தோம் அப்படின்னா. இல்ல நான் அவர் காயத்தை தொட்டாலோட நம்ப மாட்டேன் நான். ஆமே, அவர் தொட்டதை அவர் தொட்டார், தன்னை இரத்த சாட்சியாய் மரிக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதாங்க உண்மை. அவன் நம்பிக்கை எதுல இருந்துச்சுன்னா ஆண்டவரை தொட்டதுனால வந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை ஆண்டவரோடு கூட திரும்ப திரும்ப ஆண்டவரோட தொடர்புன்னு சொன்னா, நீங்க இயேசுநாதரை நம்ம பார்க்க முடியுமா, இல்ல ஆண்டவரை நம்ம பார்க்க, அதெல்லாம் இல்லைங்க. இதுதாங்க நமக்கு தொடர்பு. வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கெங்க நேரம் இருக்கு? அப்படியே பறந்துகிட்டு கிடக்குறோம். இதுதாங்க தொடர்பு உடையது, இதுதாங்க கடவுள், இதுதான் நம்மளோடு பேசக்கூடியது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என்ன சொல்றாங்க, நான் இதை தொட்டால் ஒழிய, இந்த வசனம் என்னோடு கூட பேசினால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். மனுஷன் சொல்றதை நான் கேட்கல, இந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது. ஆமென். புரிகிறதாங்க நான் சொல்றது?
நீங்கள் ஆண்டவரோடு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியே அப்படிதான் இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய விசுவாச வழின்னு இருக்குல்ல, நான் ஆண்டவரை பயங்கரமா விசுவாசிக்கிறேன்னு, அந்த பயங்கரமா விசுவாசிக்கிறதெல்லாம் இந்த வேத வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான். சும்மா நான் ஆண்டவரை அப்படியே நம்புறேங்க, அப்படியா, சரி வா கிளம்பி வா ஆந்திராவுக்கு போன்னு சொன்னா இப்போ வந்துருவோமா? ஆமே, ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி என்ன சொல்லுவேன், இன்று நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு எத்தனை பேர் வேற ரெடியா இருக்கீங்க? ஒருத்தர் இல்லை. நான் போறேன், ஆண்டவர் சொன்னா, நீங்க சொன்ன இல்ல, ஆண்டவர் என்னோட பேசுனா நீ ஆந்திராவுக்கு போனா நான் போறதுக்கு ரெடி. காரணம் என்ன, நான் சொன்னவர் ஆண்டவருங்க, என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப அந்த காரியம் நிறைவேற்றுமானால் என்னோட கூட இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட இருந்து அவனை வழி நடத்தி அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து, நீ எம்மட்டு நடக்கிற அம்மட்டு நான் நடரா, அதை நான் உனக்கு கொடுக்குறேன், உன் சந்ததிக்கு கொடுக்குறேன், உன் பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கணும், இவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னவர் ஆண்டவரே. தொட்டாதாங்க நம்பிக்கை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தொட்டு பார்க்கிறான், ஆமா காயம் இருக்குது, அப்ப இவர் தான் இயேசு கிறிஸ்து, அப்ப இவர் தான் உயிர் தெழுந்தார், ஆண்டவரே உமக்கென்று நான் போகிறேன். வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல செத்தார். புரியுதுங்களா? நம்ம ஊர் தோமா, இந்த தோமா இல்ல, அந்த தோமா அங்கதான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லாம் இறந்தாரு. ஏன் ஒரு கோயில் மாதிரி வச்சிருக்கிறான், அவருக்கெல்லாம் கோயில் கிடையாது, ஆண்டவருக்கு தான் கோயில். ரைட், அது அப்புறமேல பேசிக்கலாம். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 37 40 வசனங்கள் வரை. எங்கேயும் ஒருத்தன் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆண்டவரை தொட விரும்புகிறான். வாசிங்க. இதோ நான் களத்திலே போடுகிறேன், பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எதியோனை பார்த்து சொல்றாரு, இருக்கிற பலத்தோடு கூட போனாரு. எப்பா நீ பாட்டுக்கு போக சொல்லிட்டேன், நான் அந்த பயலுக்கு பயந்துட்டு நான் உடையாந்துட்டு இருக்கிறேன், என்ன இப்படி போனா நான் எப்படி போறேன்னு நிறைய அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன்லாம் நடக்குது. முடிஞ்ச அப்புறம் சொல்றேன், ஆண்டவரை நீ என்ன அனுப்புனீனா நான் நீ தான் அப்படிங்கிறத ஒரு நம்பணும். என்ன பண்ணணும்பா, நான் ஒரு தோலை போடுறேன், தோல் நனைஞ்சிருக்கணும், தரை காஞ்சிருக்கணும், அப்படியா செய். காலம்புரை பார்த்தா தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு, பாக்கியெல்லாம் காஞ்சிருக்கு, புளிஞ்சு எடுக்கிறாரு. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் யார் என்பதை அவன் தொட்டு உணர்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்க இயேசுநாதர் நல்லவர், இயேசுநாதர் நல்லவர்னு சொல்றமே, இயேசுநாதர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரா? நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு அவர் நல்லவராக இருந்தாதான் நான் அவரை விசுவாசிக்கவே முடியும். என் வாழ்க்கையில அவர் நல்ல காரியங்களை செய்திருந்தால்தான் நான் அவர் நல்லவர் என்பதை சொல்ல முடியும். நான் இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் ஆமா அது நல்லதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துருக்கணும். ஆமா, ஒன் சைடாலாம் சொல்ல முடியாது. அதனால நான் எத்தனையோ காரியங்களை பார்த்தேன். ஆனா இந்த தேவனோடு கூட இருக்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னாரு, அதன்படி நடக்க ஆரம்பிச்சேன், என் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானுச்சு. ஆமாப்பா, அவர் சொல்ற வார்த்தை உண்மை உள்ளது. ஆமீன். இப்படி எத்தனை பேர் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம்? நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் உங்களுக்கு நன்மை செய்யாம நீங்க ஒரு காலம் விசுவாசிக்க முடியாது. ஆபிரகாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவனை சக்சஸா கொண்டு போனதுக்கு காரணம் அவன் ஆண்டவர் மேல் வைத்திருக்க விசுவாசம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தியது. கடைசியில கொண்டு பிள்ளை அடிக்கிறது கூட அவன் ரெடியா இருந்துட்டான். ஆமேன். ஏன் அதெல்லாம் செஞ்ச ஆண்டவர் செய்ய மாட்டாரா? பிள்ளை, அதனால பின்னாடி புதிய ஏற்பாட்டுக்கு அவர் பிள்ளையை உயிரோடு எழும்புவதற்கு எழுந்திருப்பான் என்று சொல்லி அவன் விசுவாசித்து தன் பிள்ளையை அடிக்க ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாச வளர்ச்சி எதன் மூலமா இருக்குதுன்னு சொன்னா, தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு தான் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. சும்மா நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் சொல்ல முடியுங்களா? இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அப்ப இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னா இந்த வசனத்தை கண்டு நான் பயப்படணும். இந்த வசனத்தை கண்டு நான் ஏன் பயப்படணும்னா, இந்த வசனம் உண்மை உள்ளது என்பதை நான் நம்பணும். அப்ப உண்மை உள்ளதுன்னு தெரியாம நான் எப்படி பயப்படுவேன்? ஆமீன். கடந்த நாட்கள்ல அந்த யாத்ராகமும் லேவியராகம்லாம் எடுக்கும் பொழுது எல்லா இடங்களும் தன்னை பரிசுத்தராய் காட்டுவதற்கு எவ்வளவு காரியங்களை செய்தார் என்பதை குறித்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா,
அவர் எல்லா இடத்துலையும் தான் பரிசுத்தம், தன்னை சுத்தி எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பின ஒரு தேவன். அதே போலதான் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வசனம் நமக்குள்ளே நிறைவேறினால் ஒழிய நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, அவரை ஒரு நாள் விசுவாசிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம சும்மா சொல்லலாம், எதுக்குங்க சர்ச்சுக்கு வந்திருக்கேன், இல்லைங்க அவர் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தார் அதனால வந்திருக்கேன், அப்படி வேணா வரலாம். ஆமே. இல்லைங்க எங்கங்க, இல்லைங்க அந்த சர்ச்சில் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கு அதனால வந்திருக்கேன், இதெல்லாம் கிடையாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நன்றி செலுத்த போறேன்யா. ஏன், நான் எதை தொட்டாலும் ஆண்டவர் அதெல்லாம் சரியா செஞ்சிருக்கிறாரியா, அதனால கர்த்தருடைய நீங்க நன்மையை பெறாம ஒரு நாள் ஆண்டவர் விசுவாசிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 33:17-19 ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. நோக்கமாயிருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, குதிரை விருதாங்க. மனுஷன், உலக மனுஷனை நம்புறது ஆமா விருதா. அவன் ஒரு நாள் நீ சரியா செய்வேன்னு சொல்லுவான், அப்புறம் செய்யாம போயிடலாம். ஒருத்தன் கொடுப்பேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கொடுக்காம போயிடலாம். நீங்க மனுஷரை நம்ப முடியாது. அப்ப இதெல்லாம் நம்பாம நீங்க கடவுளை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா, அவரிடத்துல இருந்து நீங்க நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கணும். அப்பதான் இதெல்லாம் விருதான்னு தெரியும். நிறைய அனுபவங்கள் அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க. புரிகிறதா? நீங்க இந்த வசனத்தெல்லாம் வெறுமனை கேட்டுட்டு போறதுனால பிரயோஜனம் அல்ல. இதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது மட்டுமே நமக்கு பயன்படுகிறது. ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் அப்படியே மனசுலயே அப்படியே வச்சுக்குவோன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் மனசுல வச்சுக்க முடியாது. இன்னைக்கு கொடுத்த நான் பிரசங்கத்தை 2 நாள் கழிச்சு எப்படி பிரசங்கம்னு எனக்கே தெரியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் எல்லாத்தையுமே எழுதியே வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பிரசங்கம் எழுதி வச்சிருக்கிறேன். காரணம் என்னன்னா, ரிப்பீட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப. இவங்களுக்கு எடுக்கும் பொழுது அந்த தியானத்தை நான் ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா, எனக்கே ஒரு முறை என்ன பண்ணுங்க, ஆமா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். நானே ஒரு முறை என்ன பண்ண முடியும், திரும்ப படிக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை நாட்கள் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் உலகத்தில் உள்ள காரியங்களை நம்பாதீர்கள். அது ஒரு நாளும் உங்களை கரை சேர்க்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை கரை சேர்க்கும். அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லி அவர் செய்யறாரான்னு பார்த்திருங்க. அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க மேல அவருக்கு நம்பிக்கை வரும். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பதான் நீங்க ருசித்து பார்த்து, இல்லைங்க கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும். நான் எதையுமே செய்யாம நிறைய காரியத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு. ஆமே. ஒரு வேலை எனக்கு வேணும்னு கேட்குறேன்னு வச்சுங்க, ஆண்டவரே வேலை எனக்கு தாரும். ஆமே. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு போஸ்டிங்கான ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு. ஆண்டவரே இது உமக்கு சித்தமானு கேட்க மாட்டோம். ஆமே. ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான், ஆண்டவரே எனக்கு வந்ததுக்காக சோத்திரம் சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ போகிறமே இது நல்லதா கெட்டதா அதையும் கேட்க மாட்டோம். ஐயா உனக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும், அப்படியா, யார் வேணும், ஒருத்தனை ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போயிடுவோம். ஐயா எல்லா காரியத்திலையும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போனீங்களா, உனக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்கள் அந்த இடத்துலயே நில்லுங்க. உங்களை கொடுக்குற ஆண்டவர் சரியான காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அலையணும் தேவையே இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நிறைய சிரமப்பட்டு செலவழிச்சு அதுக்கப்புறமேல என்ன பண்றோம், இது கர்த்தருக்கு சித்தம் சொல்லி தூக்கி அவர் தலையில போட்டு வந்துடும். ஆமேன். கர்த்தர் போ சொன்னாரா, செய்ய சொன்னாரா, அதை பத்தியெல்லாம் தெரியாது. புரிகிறதா உங்களுக்கு? பிராக்டிக்கலா வாங்க உங்க வாழ்க்கைய. ஆண்டவர்கிட்ட நம்பிக்கைன்னு சொன்னா அவர் செய்வார்னு சொல்லிட்டு பேசாம கொஞ்ச நேரம் உக்காந்துருங்க, அவரே நகர்த்தி கொண்டு போயிடும் நமக்கு. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாச நம்பிக்கை அவரோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அதிகமாக நம்ம இடத்துல வளர ஆரம்பிக்கும். மூன்றாவது ஒரு காரியம், செழிப்பினுடைய வழி. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தேவனோடு கூட தொடர்பு கொண்டவராக இருக்கணும். முதல் நம்முடைய தொடர்பு எதுனாங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழி, அது தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கணும். ரெண்டாவது நம்முடைய விசுவாசத்தின் வழி அல்லது நம்பிக்கையினுடைய வழி, அது தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கணும். மூன்றாவது நம்முடைய செழிப்பின் வழி. எரேமியா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வரை.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு கர்த்தையே நீங்க நம்பிக்கையா கொண்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமாங்க? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. அந்த தண்ணீர் ஓரத்துல இருக்கிற மரம் எப்படி இருக்குங்க? அது ஆமா பச்சையா இருக்கும். அது எப்படி இருக்குமாங்க? அது வருத்தமின்றி தப்பாம என்ன செய்யுங்க? ஆமா ஈல்டெல்லாம் கொடுக்கும். ஆமே ஆமே. அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாம் நடத்தும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நான் நம்பிக்கையா இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகிறதாக இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் பெறுகிறதா இருக்கிறது. என்னைக்குமே எனக்கு வறட்சி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கையில வறட்சி இருக்குங்க, வறுமை வந்துருச்சுங்க, உட்காந்து யோசனை பண்ணுங்க, எங்க தேவனை விட்டு விலகி போகணும் இல்லைங்களா? நம்ம ரொம்ப நாளா நம்ம யோசிச்சு பார்க்கணும். போன் போட்டா போன் போகாது, என்ன பண்ணுங்க? என்ன சொல்லும்? தொடர்பு எல்லைக்கு. ஆமா, தொடர்பே இல்லை, அப்புறம் எப்படி பேசுறது? நாம எப்பொழுதுமே தேவனுக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே நின்றுட்டு இருக்கிறோம். அவர் தொடர்போடு கூட இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு தன்னால உண்டாகும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம எல்லாம் செழிப்பா மாறும். ஆபிரகாம் கொண்டு போய் சொல்றாரு, எப்பா எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்ட, இந்த வேணுங்கிறத எடுத்துக்க, பொருள் எல்லாம் எடுத்துக்க. அவன் சொல்றான், ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று எண்ணாதபடிக்கு ஒரு பொன் சரட்டையாவது நான் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்டா? நான் தாண்டா ஒன்னு ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பூமியை யாருங்க ஆசீர்வதிக்கணும்? பூமியை யார் ஆசீர்வதிக்கணும்? பூமியை யார் ஆசீர்வதிக்கணும்? நம்ம தான் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும், எனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். எனக்குள்ளான ஒரு ஆசீர்வாதம் என்னங்க? கரெக்டா சொல்றாங்க. அப்ப என்னுடைய வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். எல்லாமே வார்த்தை தான். அப்ப நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்ப, ஒரு செழிப்பை கொடுக்க விரும்புகிறார். பூமியினுடைய வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னாலதான் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு அதனால சொல்றோம், இந்த ஊர் பட்டணம் இன்னைக்கு பாலா கடக்கிறதுன்னு சொன்னா இது செழிப்பாமா எங்களாலதான். ஏன்? எங்கள்கிட்ட தான் செழிப்பு இருக்கு, எங்கள்கிட்ட தான் வார்த்தை இருக்கு, எங்கள்கிட்ட தான் கடவுள் இருக்கிறார். எங்கள் மூலமாக ஒரு செழிப்பு உண்டாகும், எங்கள் மூலமாக. அப்பா எல்லாம் அப்படியே மௌனமா இருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவ. வாசிக்கலாம், சங்கீதம் 1 அதிகாரம் 1-3. பாருங்க, நம்மெல்லாம் கடவுளோடு கூட இருக்கிற ஆளுக்கு எப்படியெல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில். ஆமா, படிக்கும் பொழுது நான் டெய்லி ஒரு பக்கத்தை படிப்பேன் படிக்காதீங்க. ஆமா, அது ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக் மாதிரி இருக்கும், கட்டாயப்படுத்தின மாதிரி இருக்கும். என்னங்க, நான் கிறிஸ்தவனா இருக்கேன், டெய்லி ஒரு அதிகாரனாவது படிக்கணும்னு சொன்னாங்க, அதனால படிக்கணும். அதுக்கான தயவு செய்து படிக்காதீங்க, அது பேசாம போயிருங்க. அதுல பெரிய இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுறாருங்கிற ஒரு ஆவலோடு கூட இதை படிச்சீங்கன்னா உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார். அதுதான் சொல்றாங்க, பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். அப்ப இரவும் பகலும் எப்படி தியானமா இருக்க முடியும்? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? சமைக்க முடியாதா? எப்படி? அதை எப்படி தியானிப்பீங்க? இல்ல அப்படி அது தியானம் இல்ல. சோத்திரங்கிறது வேற, தியானங்கிறது வேற. இல்ல அது எப்படி? அது கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லு. அசை போடுறது, அது எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அசை போடுறது. இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமா இருக்க மனுஷன். நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன், நான் போட்டு கண்ண மூடி சோத்திரம்னா முட்டி மோதிடுவேன் எங்கேயாவது. எப்படி தியானிக்கிறது? எப்படி நீங்க பாக்குறதுல வேத வசனத்துல ஏதாவது வருதா? நான் சொல்றது புரியுதா? வருமா வராதாங்க?
என்ன வரும்? அதெல்லாம் சொல்லல. நீங்க பார்க்கிற காரியத்துல வேத வசனம் ஞாபகம் வருதா? எங்க ஆகாயத்தை பார்த்தாலே தெரியலையே. ஆண்டவரே நீ ஆகாயத்தை உண்டாக்கினீரே, இதுக்கு எதுக்கோ பெரிய தியானத்துக்கு வேற எங்கேயும் போகணுமாங்க? ரோட்ல போற ஒரு வண்டியை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே இந்த வண்டியெல்லாம் கண்டுபிடிக்க ஞானத்தை கொடுத்தீரே. அப்போ ஞானத்தை பத்தின வசனம் நமக்குள்ள வரணும். நான் சொல்றது புரியுதானாங்க? ஆண்டவரே சமைக்க உதவி செய்தீரே, ஆண்டவர் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தவரே, ஆண்டவர் இந்த மிளகாயை கொடுத்தவர். புரியுதுங்களாங்க? இது எல்லாமே அப்படிதாங்க நம்முடைய தியானிக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய வசனத்தை ஞாபகப்படுத்தி. ஏன்னா நிறைய வசனம் இருக்கு, நம்ம மனப்பாடம் பண்ணாதனாலதான் இல்ல. நீங்க 2 வாட்டி 3 வாட்டி சொன்னீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவதாக. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் திருப்தியாய் புசித்து, ஆண்டவரே இன்னைக்கு சாப்பாடு வைக்கிற ஆண்டவரே நல்லா பொங்கி வரணும் ஆண்டவரே, அப்படித்தானே போட்டிருக்கு. நீங்கள் புசித்து குடித்து நல்ல பூரிப்பு என்ன விடுங்க, புஷ்டியாய் இருப்பீர்கள். ஆமே. சாப்பாடை பார்த்தா என்னங்க இதுதாங்க தியானம். நான் நன்றி இல்லம்மா, இந்த வேத வசனம் எனக்குள்ள வரணும். ஆமே. நீங்க கொளுத்த கன்றுகளை போல புறப்பட்டு வருவீர்கள். நடந்து போன கொளுத்த கன்றுகளை போல நடக்க பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த வசனம் எல்லாம் வர 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 இதுதான் என்னுடைய தியானம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை உண்டா. எப்படின்னா இந்த வார்த்தையெல்லாம் எனக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க, நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அது எனக்கு ஒரு செழிப்பை கொடுக்குறது. நீங்க அப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்களேங்க. உங்களுக்கு வசனம் ஞாபகத்துக்கு வராது, ஆனா என்னமோ சொன்னோமே, என்னமோ பைபிள் வசனமே இருக்குமே, ஒரு நாள் யோசிக்க 2ஆம் நாள் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம். எல்லாமே நம்ம எங்க இருக்குங்க? ஆமா, சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் உள்ள இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி வர்றதான் சிரமம். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, அடுத்த நாள் அதே சொல்லி தெரிஞ்சிடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 92 13 15வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்று என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதியில் என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதி வயதும் கனிதந்து புஷ்டிப்பும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆமென். இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள்னா யாருங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னங்க நாட்டப்பட்டவர்கள், ஞாயிற்றுக்கிழமை நாட்டப்பட்டவர்கள். அப்படி இல்லை, நாட்டப்பட்டது என்ன இருக்கணுங்க, தொடர்பு இருந்துகிட்டு இருக்கணும். ஒரு குரங்கு கிட்ட அது நல்லா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குமா. எந்த வேலை சொன்னாலும் அந்த குரங்கு செய்யுமா. ஓனர் சொல்லிட்டு போனாரு, எப்பா எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்து, வேர்ல தண்ணி படுற அளவுக்கு நீ தண்ணி ஊத்திட்டு போனாராம். புரியுதுங்களா? அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், அதே மாதிரி வேற புடுங்கி பார்த்துட்டு தண்ணி வந்துருச்சு சொல்லி ஊனிட்டு போயிருச்சு. அவரு வந்து பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னையான்னு சொன்னா, இல்ல நீங்க தானே சொன்ன வேறு நனையிற மாதிரி ஊற்றின, வேறு நனைஞ்சிருக்கான்னு புடுங்கி பார்த்தேன். ஆமே. நம்ம நாட்டப்படணும். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே நாட்டப்படுறோம், இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு இடத்துல நாட்டப்படுறோம், இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு இடத்துல நாட்டப்படுறோம். அங்கெல்லாம் பிஸி ஷெட்யூல்டு, செழிக்கவே முடியாது. இங்க இருந்தா மட்டும்தான் செழிப்பு. ஏன்னா இது வசனம், இதுதான் நிறைவேறும், இதுதான் செழிப்பினுடைய வழியே, இதுதான் தொடர்பு உள்ளது. இதுல தொடர்பு இருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும். இது கனி கொடுத்தாதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த கனி கொடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளரும். இதுல நீங்க நாட்டப்படுங்கள். ஆமே. பிறந்த நாளை வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. இந்துக்கள்கிட்ட நல்ல கலக்கங்கள் இருக்குது. தீபாவளி வீட்டில் கொண்டாடுவான், கோயிலுக்கு போயிட்டு வருவான். பொங்கல் வீட்டில் கொண்டாடுவான், கோயிலுக்கு போயிட்டு வான். என்னங்க நீங்கள் பொங்கலுங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க, இன்னைக்கு என்னங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இங்கே நானும் திறந்து வச்சிருக்கேன்னு ஒருத்தர் வர மாட்டேங்குது. ஆமே. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தா அந்த மணியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். 6:30 மணி ஆகுது, வருவாங்களா? 6:15 வரணும், வரல 6:25 வருவாங்களா? கரெக்டாக அந்த 6:30 மணிக்கு தான் வரும். அது வரலாம் எனக்கு பக்குன்னு இருக்குது, வச்சிருவோமா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போவோமா? இது நமக்கு புரியுதுங்களா இல்லையாங்க? இப்போ நாட்டப்படலாம் இருக்கான் வந்து ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. சபையில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காரணும். 8:30 மணிக்குன்னா 8:15 வந்தால் கூட வந்து உட்காந்து என்ன பண்ணலாம், ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க, எனக்கு ஒரு நல்ல வார்த்தையில கொடுங்கன்னு ஒரு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணுங்க. அதான் நாட்டப்பட்ட அனுபவம். நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனா கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை போகணும், இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போலியான்னு கேட்டுருவாங்களே.
அதுக்கு பயந்துட்டு அது என்ன பண்ணிடணும், ஆமாம் கோயிலுக்கு போயிடணும். அப்படியெல்லாம் வராதிங்க. வந்தீங்கன்னா செழிப்பு இல்லை. இதுக்குள்ள ஒரு ஈடுபாடு, ஒரு வைராக்கியம். இது என்னுடைய சபை, இது சபைன்னா நம்முடையது இல்லைங்க, இந்த ஸ்தானம் ஆண்டவருடையது, இதுல தான் நான் இருக்கிறேன், இந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாங்க. நீங்க அப்படி இருந்து பாருங்க, உங்களுக்கு செழிப்பு வராம போகவே போகாது. காரணம் சொன்னவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது முதிர் வயதிலும் இல்லைங்களா? முதிர் வயதில் என்ன கொடுக்குங்க? நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா கூட நம்ம என்ன செய்வாங்க? ஆமா, சாரால் நமக்கு ஞாபகப்படணும். ஆபிரகாம் நமக்கு, ஆமா சக்கரியாஸ் நமக்கு என்ன பண்ணுங்க? அப்புறம் இன்னொரு ஆள் யாரு? சக்கரியாஸுக்கு துணையாளர் யாரு பேரு? சரி, ரைட், ஞாபகம் இருக்கு, ரைட், எலிசபெத். அவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்? அவங்க முதிர் வயதிலும் ஆண்டவர் செழித்திருக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வறட்சியான நாளத்துல நம்ம இலை பச்சையா இருக்குன்னு சொன்னா, நீங்கள் ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனோடு தொடர்பு கொள்ளாத நிலையில நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறதோ, நம்பிக்கை வைத்திருக்கிறதோ, செழிப்போ எதுவுமே நம்மள்கிட்ட வரல. நீங்கள் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்டவராய் இருங்கள். மீகா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னிலையில, இந்த வசனத்துல 3 முறை பார்த்தீங்கன்னா முன்பாக முன்பாக முன்பாகன்னு வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை இன்னைக்கு யாரு ஆண்டவரோட தொடர்பு உள்ளவர்களோ இருக்கிறீங்களோ அவர் முன்பதாக போவார், முன்பதாக போவார், முன்பதாக போவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தொடர்பு எல்லைக்கு தாண்டி போயிடாதீங்க. தொடர்பு எல்லையோட நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தலைகளை தாழ்த்தி இந்த வேளையில நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.